பேருந்தில் உள்ள ஆண் பயணிகளின் எண்ணிக்கை அதிலுள்ள பெண் பயணிகளின் எண்ணிக்கையின் 3 மடங்காகும். அடுத்த தரிப்பிடத்தில் 24 பெண்கள் பேருந்தில் ஏறிய பின்னர் ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையும் சமனாகும். இப்போது பேருந்தில் உள்ள பயணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? பெண் பயணிகளின் எண்ணிக்கை 1 இருந்தால் ஆண் பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்காக இருக்கும். ஆகவே ஆண் பயணிகள் 3 மடங்கு. அடுத்த தரிப்பிடத்தில் 24 பெண்கள் ஏறுறாங்க. 24 பெண்கள். ஆகவே 24 2 மடங்குக்கு சமன். ரெண்டும் சமனாக இருந்தால் 24 2 மடங்குக்கு சமன். ஆகவே 2 மடங்கு 24 இருந்தால் 1 மடங்கு 12. ஆகவே அங்கே பெண் பயணிகள் 36, ஆண் பயணிகள் 36 இருப்பாங்க. ஆகவே 36 2ஆல் பெருக்கினால் 72. 36 2ஆல் பெருக்கினால் 72. ஆகவே இப்போது பேருந்தில் உள்ள மொத்த பயணிகளின் எண்ணிக்கை 72.